அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நண்பர்கள் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிசப்தமாக இருக்குது. நேற்று தான் கொஞ்சம் நண்பர்கள் நிறைய குலைச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. இன்று தாறுமாறு தர்பாருடைய சம்பவங்கள். காலையில் ட்ரம்ப் அவர்கள் 1000 மிசைல்ஸ் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாஷா படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பாஷாவும் ஆண்டனியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டா, கண்ணு இங்கே பார், கண்ணு இங்கே பார், கண்ணு அங்கே பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைலாக் தான் எனக்கு நினைவுபடுத்துகிறது ஐயா. அடுத்தது வந்து ஈரானுடைய டைலாக்கை கேட்டால் என்ன அதிர்ந்துருவீங்க. அடுத்தது இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க. சரி, இவங்க இப்படி தான் பேசிப்பாங்க அப்படின்னு ஓரமாக அப்படி ஒதுக்குப்புறமாக தள்ளி வச்சுட்டு நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யா வந்து தலைநகர் உக்ரைனுடைய தலைநகர் கியூவில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல். வழக்கமாக எங்ககிட்ட வான்தடுப்பு சாதனங்கள் அப்படி சிறப்பாக இருந்தது, இப்படி சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பெருசாக சிறப்பாக இல்லை, இலக்குகள் அடிச்சிட்டாங்க, பெருசாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது, எப்படி சேதாரம் விளைந்தது, என்ன சொல்ல வராங்க, ரஸ்கா குஸ்கா அனைத்தும் ஒரு குஸ்கா வீடியோவாக பார்த்துடலாம். நம்ம லெக் பீஸ் தான் இருக்காது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வீடியோ கொடுக்கலாம். நம்ம ரஷ்யா உக்ரைன் தகவல் போகிறதுக்கு முன்பு மிக முக்கியமான தகவல், உலகமே வியந்து பார்த்த ஒரு தகவல். அயதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி ஊர்வலம், அவருடைய நல்லடக்கம் செய்ததுக்கப்புறம் அவருடைய சன் முஸ்தபா காமேனி அவர்கள் இறுதி ஊர்வலத்துக்கு கலந்துக்கல. கடைசியில் இன்றைக்கி வந்து கரெக்டாக இந்திய நேரப்படி நண்பகல் ஒரு 12:30 மணிக்கு ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், ப்ராமிஸ் டு வெஞ்சன்ஸ். இனி நம்ம ரிவெஞ்ச் ப்ளஸ் வெஞ்சன்ஸ், பழி வாங்க நேரம் வந்து விட்டது, பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, நம் சிந்திய ஒவ்வொரு ரத்தத்திற்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனி இந்த கிரிமினல்கள் நம்மளிடமிருந்து தப்பிருக்க முடியாது, கிரிமினல்கள் கொல்லப்படுவதுதான் சால சிறந்தது, இளை தாக்குதலுக்கு தயாராகிருங்கள் அப்படின்னு அவங்களுடைய நேஷ்னல் டிவியில் யார் முஸ்தபா காமினி அவர்களுடைய அரை கோவலை வந்து வெளியிட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் ரிவெஞ்சுக்கு தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கெலாம் தயாராக இல்லை அப்படின்றாங்க. ட்ரம்ப் தரப்பில் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இப்போ தான் நாங்கள் தான் சொல்லணும், நீ பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிற, நீ சண்டைக்கெலாம் தயாராக இல்லை, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றார் யார், ட்ரம்ப்பு. இல்லைப்பா நாங்கள் சண்டைக்கு தான் தயாராக, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கீங்க, நீங்கள் எங்கிட்ட கேட்டுட்டீங்க, நான் அதனால் ஒரு ஆள் அனுப்பிட்டேன், கத்தார் உங்ககிட்ட வந்துட்டாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு அமெரிக்க தரப்பில் சொன்னாலுமே காலையில் சொல்லிட்டாங்க. அதையும் மீறி எங்களை அடிச்சிங்கன்னா 1000 மிசைல்ஸ் உங்கள் பக்கம் தயாராக இருக்கன்னு ஒன்று எனக்கு IRGC சொல்லிட்டாங்க. 1000மா அங்கே பார் எவ்வளோ, 50,000 மிசைல்ஸு ரெடியாக இருக்குது, உங்களை நோக்கி தான் தயாராக இருக்குது. சும்மா அங்கே 1000த்துக்கெல்லாம் போயிட்டு பெருசாக அங்கே பண்ணிக்கிட்டு 50,000 இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறது, IRGCன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இராணுவத்தோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்பாகவும் இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஈரான் தரப்பில் ஒரு பேட்டியே கொடுக்குறாங்க, சிறப்பு பேட்டியை. நாங்கள் என்ன இத்தனை நாள் சும்மா இருந்தோம்னு நினச்சிங்களா, டபுள் டவுன் ப்ரொடக்ஷன் எல்லாமே டபுள் டவுன், எங்கள் வேலையே இதுதான், எல்லாமே தயார் நிலையில் இருக்கும், முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான், பேச்சுவார்த்தைனா பேச்சுவார்த்தை, தாக்குதல்னால் தாக்குதல், வந்துகிட்டே இருங்க, சும்மா அந்த டைலாகெல்லாம் விடாதீங்கன்ட்டாங்க. இருந்தாலும் அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இங்கே பாருப்பா பேச்சுவார்த்தை கடைசியில் இறுதியாக ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கைப்பட மானே தேனே பொன்மானே திறந்து விடுறேனே அப்படின்ட்டு எங்கே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருப்பா. யார், அவங்க ஈரான் தரப்பில் லெட்டர் ஒன்று எழுதி IRGC சீலை போட்டு கையெழுத்து ஒன்று போட்டு ஜெராக்ஸில் வேணால் ஒரிஜினல் காப்பியை கொடுத்துருன்ட்டாங்க அமெரிக்கா தரப்பில். அதாவது எந்த ஒரு சர்வதேச கடல் பகுதியிலுமே எந்த ஒரு போக்குவரத்து கப்பல்களையும் தாக்கல் நடத்த மாட்டேன்னு நீ எழுதி கொஞ்சம் கவரில் போட்டு சீலிட்டு கவரில் கொஞ்சம் கொடுத்துட்ருவா அப்படின்றாங்க அவங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். உடனே ஆராய்ச்சி அவர்கள் நேராக விறுவிறுன்னு ஓமனுக்கு போயிட்டார். என்ன பங்காளி, திரும்பி 2 பேரும் ஒன்றிணைந்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, சுதந்திரமாக போகிறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு அன்றைக்கி ஏதோ ஒரு 2 கப்பல் அடித்தோடனே சம்மன்லாம் அனுப்புனீங்களாமே, அப்படி இப்படின்னு கேட்டிங்களாமே, அது சும்மா இடையில் அப்பப்போ அப்படி தான்ப்பா சொல்லுவோம், அதுக்காக நம்ம நட்பு என்ன குறைஞ்சிருவா போகுது, வாப்பா உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஓமன் தரப்பில் இருக்கக்கூடிய தரப்புலையும் நீங்கள் ஆராய்ச்சி அவர்களும் போய் பேசிக்கிறாங்க. என்ன முடிவில் எடுக்க போகிறான்னு தெரில. அதுக்குள்ளே இவங்க சவுதியும் பாகிஸ்தானும் பேசிக்கிறாங்க. என்னப்பா நம்ம என்ன பண்ணலாம், சூழ்நிலை எப்படி இருக்குது,
ஏதாவது அமெரிக்கா வேறு திடீர்னு ட்ரம்ப் வேறு உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு, ஏதாவது சூழ்நிலை மாறினா நாங்கள் களத்தில் இறங்கட்டுமா, சவுதியில் வந்து ஏதாவது உதவி தேவையாங்க உதவி, இல்லை அப்படியே இருக்கட்டுமா, எதனா சொல்லு, நம்ம பசங்க தான் இறக்கிறோங்க, எவ்வளோ நாள் இறக்கிறோங்க, தயாராக இருக்கோங்க, நீ மட்டும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், தைரியமாக இருங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் தரப்புலேருந்து பேசியிருக்கிறாங்களாம். இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு இன்றைக்கி இவங்க யாருங்க திடீர்னு மறந்தே போச்சு பாருங்கள், நெதன்யாகுடைய டீம் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெபனானில் மொத்தம் 7 இடங்களில் குறி வைத்து தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஹிஸ்புல்லான நிலைகளை கொஞ்சம் குறி வைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். இன்னும் 2 நாள் இப்படி தான் ஓடும், இன்னும் 2-3 நாள் அப்படி தான் ஓடும். அதுவும் இன்னொரு நியூஸ் கூட பார்த்து அல் ஜசீராவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடையில் ஒரு 4 ஷிப்புக்கு மேலே தாக்கல் நடத்துனாங்க இல்லையா, அது ஐஆர்ஜிசி இல்லைன்றாங்க. இல்லை யாரோ ஃபால்ஸ் ஃப்ளாக் உள்ளே பூந்து அடிச்சிருக்கிறாங்க, நாங்களாம் அடிக்கலை, அதை நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற ஐஆர்ஜிசியாக இருந்தால் அன்றைக்கே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத இருக்கக்கூடிய கப்பல் நிச்சயமாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொன்னீங்க. அன்றைக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து அவங்க அடிக்கலைன்னு சொன்னது தான் எனக்கு ஏதோ முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கிறதே. நல்லா விசாரிச்சுட்டு தான் அல் ஜசீராவில் போட்டாங்களா, இல்லை இவங்களே அடித்து விட்றாங்களான்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி நடத்துனது ஈரான் தான், ஈரான் கிளைம் பண்ணாங்க. ஏன்னா ஓமன் ஒட்டி போகுது, எங்களுடைய கண்ட்ரோலுக்கு இல்லாமல் போகுதுன்னு அடிக்கிறாங்க. திடீர்னு இன்றைக்கி வந்து இல்லை நகி ஹே குச் கார்த்தி ஹே அப்படின்னாங்கன்னா எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாள் பாஸ் இப்படி தான் இருக்கும் பாஸ். கொஞ்சம் பயங்கர வெறி பிடித்த வேங்கைகளாக இந்த பக்கம் அந்த பக்கம் டைலாக்லாம் கொஞ்சம் நாளைக்கு வரும், அப்படி தான் இருக்கும். செவ்வாய் புதன் வந்துட்டால் தான் கொஞ்சம் ரிசல்ட் ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், ஒரு ட்ராமா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதனால் அது அப்படி போகட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நேராக கிளம்பி உக்ரைனுக்கு போயிடலாம். அங்கே தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்க சம்பவம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வரைபடத்தை பார்த்துங்களா, கடந்த 2 வருடங்களாக இது தாக்குதல் நடத்தின பகுதிகள் மஞ்சள் கலர் தான். இந்த தாக்குதல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது, மனசு விட்டு பேசிடுங்க, எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கிரீமியா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மிக அதிகமாக இருக்கா தெரியுதா, கிரீமியா எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்ட்டு. மீதி எல்லாமே ரஷ்யா கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் தான் மிக அதிகமான தாக்குதல். இது குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும், இது இல்லாமல் இன்னும் மற்ற பகுதிகள்லாம் இருக்குது, ஃப்ரண்ட் லைன் இல்லாமல் மற்ற பகுதியிலுமே இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் 21 ரஷ்யானுடைய டேங்கர் சி ஆஃப் அசோஸ் அப்படின்னா அந்த கிரீமியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கருங்கடல் பகுதியில் அடிச்சிட்டாங்க. அப்போ எத்தனை கப்பல், 21 ஆயில் டேங்கர், அப்புறம் 2 ட்ரை கார்கோ ஷிப்பு. இது வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான இழப்பு ரஷ்யாவுக்கு. இதுக்கப்புறமும் கோட்டசாமிங்க அடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலுமே அவங்களே ரஷ்யாக்காரங்களே பொறுத்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் உக்ரைனில் ஒரு 10 பகுதிகளாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தலைநகரை வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது கியூ பகுதியை வந்து அடிச்சிருக்காங்க. அங்கே வந்து 2 லார்ஜஸ்ட் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு, அந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த தாக்குதலில் வந்து கியூவில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸும் அந்த ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. முதல் முறையாக உக்ரைனுடைய பத்திரிகைகளே, உக்ரைனை புகழ்ந்து எழுதுகின்ற பத்திரிகையாளர்களே, இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லாமல் உக்ரைன் தடுமாறுகிறது. உக்ரைன் சொல்கிறாங்க 133 அனுப்புனாங்க, 111 பக்கம் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொன்னால் கூட, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கியூவில் வந்து ஒரு ஆயுத குடோன் மீது தாக்கல் நடத்தினாங்க. அந்த ஆயுத குடோன் நேட்டோ அனுப்பிய ஆயுதங்களும் ப்ளஸ் வந்து இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதி. அன்றைக்கி அடித்ததிலிருந்து தான் உக்ரைன் வான்தடுப்பு சாதனங்கள் இல்லாமல் தடுமாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏரோடன் அப்படின்ற ஒரு பிளான்ட் ஆஃப் கியூவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட் ஒன்று, அந்த பிளான்ட்டில் தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவர் பேர் என்னங்க, அது லின்சே கிரகாம் வந்து நேற்று விசிட் பண்ணியிருந்தாருங்க. அங்கே கியூவுக்கு விசிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்ட்ரியெல்லாம் போய் பார்த்துட்டு, ட்ரோன் ஃபேக்ட்ரி, சீக்ரெட் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாப்புல. அப்படி ஒரு மாதிரி அந்த ஃபீல் எப்படின்னா, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே, உங்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து நீங்கள் எத்தனை முறை கேட்டும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் உங்களோட சேர்ந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அரபு நாடுகள் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி நாங்கள் பாதி கோட்டீஸ்வரன் ஆகிருக்கலாம். தப்பு பண்ணிட்டு நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஐ ஃபீல் ஸோ பேட் அப்படின்ட்டாரு. என்ன டெக்னாலஜி, என்ன ட்ரோனு, எப்படி நாங்கள் கோட்டை விட்டோன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு மனுஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல அப்படின்னு கியூ பத்திரிகைகள் வந்து எழுதியிருந்தாங்க. அது இல்லாமல் இவர் வந்தாவே 1 வருஷத்துக்கு முன்பு வந்து ஜெலன்ஸ்கி தனது பாராளுமன்றத்தில் ஒரு டைலாக்கை சொல்கிறாரு. அந்த டைலாக் என்ன அப்படின்னா,
எங்களுடைய பெஸ்ட் வான்தடுப்பு சாதனங்களே யார் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட செனட்டர் லின்சே கிரகாம் அவர்களும், விக்ஸாப் அவர்களும், ஜெரால்டு குஷ்னர் அவர்களும். என்னப்பா ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் எப்போ வராங்களோ ரஷ்யா வந்து பயந்துருது, தாக்குதலாம் நடத்த மாட்டாங்க. அவங்க வரேன்னு சொல்லிட்டாவே அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் அப்படி அமைதியாக இருப்பாங்க. அந்த பயந்தாங்கோலிகள் அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ ஏளனம் பேச முடியுமோ அவ்வளவும் ஏளனம் பேசி நக்கல் அடித்து நயாண்டி அடித்து சிரிச்சிட்டு இருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். கூட இருந்த மக்களும் கைத்தட்டி என் தலைமை வேறு மாதிரி பேசிட்டாருன்னு கைத்தட்டினாங்க. இன்றைக்கி அந்த லின்சே கிரகாம் அந்த ஃபேக்ட்ரி தான் எங்கேருந்து மோப்பம் முடிச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமான மோப்பம் முடிச்சிட்டாங்க. அவர் கியூவிலேருந்து கிளம்புனாரா கியூவில் இருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் தாக்குதல் சரியான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அடித்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அது அந்த ஃபேக்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் ரஷ்யா வந்து இஸ்காண்டர் மிசைல்ஸ் மொத்தம் 6 அனுப்புனாங்க. 6ல் 1 கூட சுட்டு வீழ்த்தலை, ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. மெயினாக அவங்க ஆயுத குடோன்களை அழிச்சது தான் மிகப்பெரிய ஒரு லாஸ். அவங்கக்கிட்ட வந்து சஃபிஷியண்ட்டாக இன்டர்செப்டர் இல்லைன்றாங்க. சரி இது மட்டுமா அப்படின்னா ஒடிசா ஒப்லாஸ்ட் அங்கே தான் உக்ரைன் பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க. அங்கே வந்து எஸ்ரி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ரி போர்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இது 2வது சம்பவம். 3வது ஸ்லோவோக்கியாவில் FAB 250 கைடட் பாம்ஸ் வந்து மூலிமா தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் ஒரு 96 வயசான பாட்டி ஒருத்தர் வந்து அந்த அதிர்ச்சியில் கிட்டத்தட்ட காயமடைந்திருப்பதாகவும் இல்லை இறந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து. அப்புறம் இன்னொரு செய்தியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நார்த் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய நார்த் ரீஜியனில் செர்னோயு ரீஜியன், அது பேர் கெர்ஷனில் இருக்கக்கூடிய செர்னோயு ரீஜியனில் அங்கே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அப்புறம் கார்கிவ் பகுதியில் அடுத்த ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க சமி ரீஜியனில். இது எல்லாமே மிக முக்கியமான நிலவரங்கள், முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாம் முதல் முறையாக உக்ரைன் ஒத்துக்கொண்டுள்ளது. எல்லாம் வழக்கமாக நாங்கள் அப்படி தடுத்தோம் இப்படி தடுத்தோம், ஆஹா ஓஹோ ஐயோ சூப்பருங்கோ அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் இருக்குது. அதற்காக நம்ம ரஷ்யாவை பெருமையாக சொல்லிட முடியுமானா இல்லை. ரஷ்யா பயங்கரமான இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஒரு நாடு தனது ஏற்றுமதியை முடக்கி இருக்கிறது அப்படின்னா உக்ரைன் நடத்திய தாக்குதலால் தான். ஒட்டுமொத்தமாக அவங்களால வந்து குருடாயிலே ஏற்றுமதி பண்ண முடியல. என்ன அடிக்கிறாங்க உக்ரைன், அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. டயர்டாகிட்டு இப்போ சரி ஏதோ ஒரு 2 நாள் அடிச்சுக்கோன்ற மாதிரி தான் உக்ரைன் தரப்பில் இருக்காங்க. மறுபடியும் பதிலுக்கு தயாராக தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அவங்க கூட்டமாக தானே போகிறாங்க இப்போ நேட்டோ நாடுகள்லாம். அதனால் நம்ம சொல்ல முடியும், நம்ம பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து. அது இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா வந்து இன்டர்செப்டர் மிசைல் ப்ரொடக்ஷனை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருந்தா கூட மிசிசிபி நிறுவனத்துக்கிட்ட தான் ஜப்பான்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஜெர்மனி ஓடி வந்து இல்லை ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து இங்கே ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த யுத்தத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் ஆகாது, ஆனாலுமே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அதனால் யுத்தம் முடிஞ்சு கொடுத்துக்கலாமான்ற மாதிரி திடீர்னு சொல்கிறாங்களாம். ஜெலன்ஸ்கி பாவம் 2-3 நாளாக தூங்காமல் சந்தோஷத்தில் இருந்தார். திடீர்னு ஜெர்மனி ஓடி வந்து இப்படி சொல்கிறாங்க. அது ஜெர்மனியுமே கூட ஃப்ரைட் ரைஸ் இருக்கிற வரைக்கும் தான். ஃப்ரைட் ரைஸ் போயிட்டாங்கன்னா அடுத்து அலைஸ் வைடல் வராங்க. அலைஸ் வைடல் வந்துட்டாங்க அப்படின்னா ஜெர்மனுடைய நிலவரமே தலைகளை மாறி போயிடும். அவங்க ஒட்டுமொத்தமாக நான் ரஷ்யா கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், கண்டிப்பாக நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை ஓப்பன் பண்ண போகிறோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஐ திங்க் யூகேயில் அடுத்த பிரதமர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவரோட பேர் எனக்கு கரெக்டாக ஃப்ளோவில் வரல, கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வழக்கமாக யூகேவுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து லேபர் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை ரிஷி சுனாக் அவருடைய பார்ட்டியாக கூட இருக்கட்டும், அவங்க 2 பேருமே ஒரே நிலைப்பாடு தான், இல்லை பெருசாலாம் இருக்காது. அது நாட்டோட நிலைப்பாடு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சி ஆஃப் அசோஸ் பிளாக் சி பகுதியில் ரொமானியாவை நோக்கி வந்த ஒரு 6 ட்ரோன்கள், சி ட்ரோனு, ரொமானியா என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. ரொமானியான்றது யார், நேட்டோ நாடுகள். நேட்டோ நாடுகளை குறிவைத்து தாக்கல் நடத்த எண்ணத்தோடு வருகிறது அப்படி இப்படின்னு ஆர்டிகல் 5 அப்படின்லாம் கிடையாது. இந்த தடவை ரொமானியா உஷாராயிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, அது ரஷ்யா கூட அனுப்பியிருக்க மாட்டாங்க, டேய் நீங்கள் தான் அனுப்பியிருப்பீங்க அப்படின்ட்டு இந்த தடவை ரொமானியா ரொம்ப சைலண்ட்டாகிறாங்க. அது நாங்கள் அப்புறம் கண்டுபிடிச்சி சொல்கிறேங்கன்னு தலையை சொரிஞ்சிட்டு அமைதியாகிட்டாங்க. ஏன்னா 21 கப்பல்கள் அடிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. எத்தனை? 21 கப்பல்கள். மிகப்பெரிய இழப்பு ரஷ்யாவுக்கு. இதை வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஈடுகட்ட முடியாது அவங்களாம்.
அவ்வளோ இழப்புகளை சந்திச்சிட்டாங்க அந்த கிரிமியா பகுதியை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 ரொமானியா பக்கம் போயிருக்கும். அதனால் குத்துறந்த நண்பனாக இருந்தாலும் சத்தமாக கத்தி கூட சொல்லக்கூடாதுன்னு ரொமானியா அமைதியாக இருப்பாங்க. பின் எஸ்டோனியா என்ன பண்ணிட்டாங்க, எல்லை பகுதியில் ஒரு எஸ்டோனியா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் வேறு லேண்டை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு டிஃபென்ஸ் காரிடரே உருவாக்குறாங்களாம். அதாவது ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இது வந்து 2027 ஒரு 130 ஸ்ட்ராங் யூனிட்டே வந்து உருவாக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைவு பகுதியில் வியட்நாம் படகு விபத்து, அதாவது சிறப்பாக சேல்ஸ் பண்ண இந்தியாவில் லாவா நிறுவனம் இருக்கு இல்லையா, லாவா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் ஒன்று வைக்கிறாங்க. ட்ரீட்னால் அவங்க வழக்கமாக இந்த தொழில் முனைவர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணி இப்படி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு சொல்லி வியட்நாமுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி டூர் அரேஞ்ச் பண்ணும்போது நடுக்கடலில் ஒரு தீவுக்கு போகும்போது இந்த ஸ்பீட் போட் என்ன பண்ண திடீர்னு தலைக்குப்புற விழுது. அப்படி தலைக்குப்புற விழும்போது அதில் 32 இந்தியர்கள் பயணித்ததில் மொத்தம் 15 பேர் பக்கம் உயிரிழந்திருக்காங்க. அதில் தமிழர்கள் 10 பேர்ன்றாங்க. கேரளா தமிழ்நாடு இதில் தான் அதிகமான பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராஜடி. 32 பேரோட லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதில் நீச்சல் தெரிஞ்சிருந்தால் பிழைத்திருக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. பெரிய டவுட்டாக எனக்கு நீச்சல் தெரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை ஒரு நீச்சல் தெரிஞ்சுமே தப்பிக்க முடியாதா எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு டைம் கடலில் கூட ஸ்விம்மிங் பண்ணி பார்த்தா நீந்த முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி லைஃப் போட்டெல்லாம் இல்லாமல் போயிருப்பாங்களா என்னன்னு ஒரே இதாக இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க எல்லாமே. இல்லை நீச்சல் தெரியாமல் இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ திடீர்னு எப்படி ஒரு ஹாப்பியாக போன அந்த குடும்பம் வந்து திடீர்னு இறந்து போய் நிற்கிறதா. அங்கே திருச்சியில் இருந்த கூட 2 பேர் இறந்து போனதாக வந்து அங்கே இருந்த தகவல்கள் வந்திருக்கிறது. அடுத்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள் பக்கத்தில். இது வந்து இப்போ டைஃபூன் பவி 3 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கு இன்ன வரைக்கும். அப்படியே தைவானை ஒட்டி சீனா ஒட்டி மேலே தஜிகிஸ்தான் வந்து டைஃபூன் பவியில் இன்னொன்று. அதோட இப்போ தான் சீனா ஒரு பெரிய ஃப்ளட் வந்து மாட்டுச்சு. இப்போ இந்த டைஃபூன் பவி வந்து இது இன்னொரு மாகாணம் சொன்னாங்க. ஐ திங்க் குவான்சி மாதிரி மற்றொரு மாகாணம் சொன்னாங்க. இதில் 20 லட்சம் மக்களை வெளியேற்றிருக்காங்க. அந்தளவுக்கு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இறந்தது பற்றிலாம் தெரில, ஆனால் பெரிய ஃப்ளட்டு. அப்புறம் தஜிகிஸ்தான்லேயும் பெரிய ஃப்ளட்டு. அப்புறம் வந்து தைவானில் அதை விட பெரிய சேதாரம். திடீரென்று கொட்டிய மழை, கொட்டென்று கொட்டி இருக்கிறது மழை. நான் அன்னையிலேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருடம் நம்மளுக்கு சிறப்பான மழை இருக்கும். சீனாவில் அதிகமான எப்போல்லாம் மழைப்பொழிவு இருக்கோ அப்போல்லாம் இந்தியாவுக்கும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. வரலாற்று புக்கு நீங்கள் 1000வது வருடத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு எடுத்து எனக்கு டிக் அடிச்சுட்டு சொல்லுங்கள். எப்போல்லாம் சீனாவுக்கு அதிகமான மழை வருதோ அப்போல்லாம் தமிழகன்றப்ப இந்தியாவுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும்ன்ற ஒரு கூடுதல் தவிர. ஏன்னா இந்தியா ஒரு பக்கம் வறட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு வறட்சி இருக்கிற மாதிரி எல்லாம் மழை தான் அதிகமாக வரும்னு தோணுது. பட் தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை வரும்னு காத்துட்ருக்கோம் இல்லையா நம்ம. இது அங்கே இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான், சீனா, தைவான் இங்கே பெரிய பாதிப்புகள். அது தஜிகிஸ்தானில் பெரிய ஃப்ளட் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஃபைனலாக வேல்ஸ்வேகன் போலந்து அவங்க வந்து கார் ஆலைகளுக்கு தேவையான மின்சாரம் வந்து சோலார் பேனல் தான். இந்த சோலார் பேனலில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் அதிகமாக முளைச்சிருமா. அதனால் வழக்கமாக ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இந்த தடவை ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணுறத விட ஆட்டோ விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை விட்டு மேய்த்திருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பில்கேட்ஸ் கூட நிறைய அந்த மாடெல்லாம் என்ன பண்ணாருன்னா, அந்த மாட்டுக்கு நம்ம வந்து இந்த வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் கொடுப்போம் நம்ம. அவர் என்ன பண்ணார், மாட்டுக்கு பியருன்னு ஒரு சில வைனும் குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த பீஃப்னுடைய கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை டெஸ்டிங்கும் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாராம். அதனால் அது வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் பீஃப்னா அதுதான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ படித்த ஞாபகம் வருது. அப்போ இந்த வேல்ஸ்வேகனில் அந்த ஆடு என்னமோ அது மாதிரி அடுத்த லெவலுக்கு வளர்த்த போகிறாங்களா, இல்லை சும்மா ஒரு ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும், அது ஒரு ஆடு வளர்த்தா நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் ஆகுமான்னு வளர்த்துறாங்களான்றதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.